மண்ணினுடைய மகத்துவத்தை பற்றியும் எங்களுக்கு சோறு போடுவதை பற்றி பேசுவதற்கு விவசாயிகளுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் கேட்கிறேன், விஞ்ஞானம் என்ற பெயரிலே மரபு அணு மாற்றப்பட்ட மக்காச்சோளத்தாலே இன்றைக்கு பட்டாம்பூச்சிகளிடம் அழிந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? சாப்பிடுகிற மக்களுக்கு என்ன சார் தெரியும்? இது மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காயா, இயற்கையில விளைந்த கத்திரிக்காயா, நாட்டு தக்காளியா, பெங்களூர் தக்காளியா, யாருக்கு சார் தெரியும்? முந்திலாம் திராட்சை பழம் சித்தர்கள் காலத்துல எப்படி இருந்தது? கருப்பு கலர்ல இருக்கும், உள்ள ஒரு விதை இருக்கும். இன்னைக்கு விதையே இல்லாம கொண்டு வரானே, பச்சை கலர்ல கொண்டு வரையே. இதெல்லாம் என் மக்களுக்கு நல்லதா கெட்டதான் தெரியுமா அவனுக்கு? இந்த மண்ணின் புனிதத்தை கெடுத்து விட்டோம் விவசாயம் என்ற பேரிலே. இதுதான் விவசாய புரட்சியா சார் நான் கேட்கிறேன்? இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் சாப்பிட்டவெல்லாம் 100 வருஷம் வாழ்ந்தானே, இன்னைக்கு 100 வருஷம் வாழ முடியுதா? என்ன செய்யறான்? 6 மாசத்துல விளையிற பயில இவன் 6 நாள்ல விளைய வைக்கிறான். சாப்பிட்டவனும் 6 நாள்ல கிளம்பி போறான். இதுதான் விவசாயம் நீ பண்ண சாதனையா நான் கேட்கிறேன்? சார் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நாங்க சோறு போடுகிறோம், துப்பாக்கியை திங்க முடியுமான்னு கேட்கறீங்களா? நீங்க சோறே போட வேண்டாம் சார். யார் போட சொன்னது? உணவு வேண்டும் என்றால் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து கொள்ள முடியும், அப்படி ஒரு நிலைமை வந்தால். ஆனால் அப்படி ஒரு நிலைமையிலும் ஒரு ராணுவத்தை உங்களால் இந்த தேசத்தில் இறக்குமதி செய்ய முடியுமா? இவர்கள் இவ்வளவு நேரம் தகுதி குறைகளை சுட்டி காட்டுகிறார்களே, அதை தகுதிப்படுத்தக்கூடிய தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா? இந்திய ராணுவம் தேவை. அதற்காக விவசாயிகளை நான் எதிர்த்து சொல்லவில்லை நண்பர்களே. இவ்வளவு சத்தான பேசுகிற நீங்கள் உலக சத்தான உணவை தந்திருந்தால் இந்த தேசத்திலே எல்லோருமே ராணுவ வீரர்களாக வந்திருப்பார்கள். வாய்ப்பு